அனைவருக்கும் அன்பு வணக்கம். வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, டெய்லி பஞ்ச் டெய்லி வரல, ஆனா அட்லீஸ்ட் வீக்லி பஞ்சாவது வீக்லி வருது, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னாரு. சந்தோஷம் நமக்கு ஞாபகம் வருது, வேற யாரு, உலக நாயகன் தான். இன்னைக்கும் அவர் வச்சே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. இந்த செய்தியை பாருங்க. கமலுடைய பரப்புரை, ஆமா இப்ப அப்படிதான் சொல்லணும், பிரச்சாரம் யாரும் சொல்றது இல்லை. அந்த கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு பணம் வழங்கப்பட்டதாக புகார், இதன் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தியில காங்கிரஸ் கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு 200 ரூபாய் நோட்டு கொடுக்கப்பட்டது அப்படின்னு வீடியோவோட போட்டிருக்காங்க. மோடி அவர்களை குறை சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் என்னால குறை சொல்ல முடியும். அது என்னன்னா, அந்த 200 நோட்டு பிரிண்ட் பண்றதுன்னு டிசிஷன் எடுத்தாங்க பாருங்க, அதுதான். அது மட்டும் இல்லைன்னு சொன்னா 500 ரூபா வந்திருக்கும்ல. இல்ல கடந்த தேர்தலும் போதெல்லாம் 500 ரூபான்றது தாங்க வழக்கமா இருந்தது. சொல்ல போனா 2017 நம்ம போட்ட டெமோக்ரேசிலேயே நம்ம அப்ப சொன்னோம், அவங்க வரவங்களுக்கு பிரியாணி கையில 500 ரூபா அதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு. என்னங்க, கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆகி போச்சு அந்த நாடகம் போட்டு. கடந்த தேர்தல் முடிந்து 3 வருடம் ஆகிவிட்டது. விலைவாசி எல்லாம் ஏறி நிக்குது. இப்ப என்னடான்னா டகால்னு இதை மட்டும் இறக்கி 200 ரூபா அப்படின்னு சொன்னா, அதாவது ஏழை மக்கள் நிறைய வாங்கினால் விலை குறையும் இப்படின்னு ஒரு புதிய பொருளாதார தத்துவத்தை ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஏழை மக்கள் நிறைய வாங்கினாங்கன்னு சொன்னா அந்த 500 ரூபா அல்லது 200 ரூபா ஆயிரும். மேபி அடுத்த தேர்தலில் 100 ரூபா ஆக்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஒரு தேர்தலில் 20 ரூபாயா இருந்ததோ, சரி ரைட்டு வேணாம், அதுக்கு 200 ரூபாயே பெட்டரு. ஆனா நம்ம உலக நாயகன் கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு காசு கொடுத்ததா சொல்லியிருக்காங்க இல்லையா, இத நான் ஒரு மருத்துவ செலவா தான் பாக்குறேன். ஏங்க, அங்கேருந்து கூட்டத்துக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அவர் பேசுறத கேட்டிருந்தாங்கன்னா அத்தனை பேரும் குணம் இருக்க மாட்டாங்களா? அவங்கள குணப்படுத்தணும் அப்படின்னா ஏதாவது மாத்திரை மருந்து இல்லாட்டா ஒரு கஷாயமாவது, அதாவதுங்க அந்த வீட்டுல பாட்டி வச்சு கொடுப்பாங்களே அந்த கஷாயம் பாருங்க. இந்த டெக்னிக்கே இப்போ வேற யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ் கொடுத்துட்டு, இப்படி சொன்ன நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு. சரி, இதுக்கெல்லாம் நம்ம காப்பி ரேட் கேட்க முடியுமா? அதனால அதுக்கு அந்த செலவாகும். அதனால அந்த வைத்திய செலவா தான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். மேபி வழக்கு எடுத்து போட்டாங்கன்னு சொன்னா உலக நாயகன் தரப்புல இருந்து இந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குல்ல? இதுல நமக்கு ஒரு புதுமையான பிசினஸ் ஐடியா உருவாச்சு நண்பர்களே. யார் வேணாலும் இதை எடுத்து உபயோகப்படுத்திக்கங்க. இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மீட்டிங் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்க வேண்டியது. அரசியல் கட்சிகள், நீங்க என்ன பொதுக்கூட்டம் போடணுமா, எல்லாத்தையும் எங்க கிட்ட விட்டுருங்க. இந்த எத்தனை மணிக்கு எந்த தேதியில என்ன இடத்துல இதை மட்டும் சொல்லிருங்க. இந்த பந்தல் அமைக்கிறதுல ஆரம்பிச்சு அதுல அந்த தலைவருக்கு ஒரு விஐபி நாற்காலி, அதுக்கப்புறம் மற்ற நிர்வாகிகள்லாம் உட்காருவதற்கான குஷன் சேர்கள், அதுக்கப்புறம் வழக்கம் போல பிளாஸ்டிக் சேர்கள். தப்பா நினைச்சுக்காதீங்க, பிளாஸ்டிக் சேர் அப்படிங்கிறது அந்த கூட்டத்துக்கு வருகின்ற பொதுமக்கள் அவங்க உட்கார்றதுக்கு. நீங்க பாட்டுக்கு உங்க கற்பனை குதிரை எல்லாம் ஓட்டிடாதீங்க. இந்த மீட்டிங் மேனேஜ்மெண்ட் கம்பெனி என்ன பண்ணுவாங்க, 1000 பேர் கூட்டம் அப்படின்னு சொன்னா 1000 சேர் போடுறதோட இல்லாம அந்த சேர்ல ஆளோட கொண்டாந்து போடுவாங்க. இது நம்ம மீட்டிங் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட தான் கான்ட்ராக்ட், தொழில்முறை ஒப்பந்தம். கட்சிகளுக்கும் அந்த 1000 பேருக்கும் தொடர்பே இல்லை. இப்ப மட்டும் கூட்டத்துக்கு வரவங்களுக்கும் அந்த கட்சிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? யார் யாரோ வந்துட்டு போறாங்க. நல்ல ஐடியாவா இருக்குல்ல? இதுல சட்ட சிக்கல் ஏதாவது வருமா அப்படின்னு சட்ட வல்லுநர்கள் யாராவது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன சகலகலா வல்லவன் மாதிரி சீன் போட்டுக்கின்னு அரசியலுக்கு வந்தாரு உலக நாயகன். இன்னைக்கு எல்லாத்தையும் புடிங்கி புட்டு சப்பானி ஆக்கி புட்டீங்களே. அன்னைக்காவது பரட்டைக்கு உடம்பு பிடிச்சு விட்டு இருந்தாரு. சரி விடுங்க, இதுதான் வாழ்க்கையின் விசித்திரங்கள். அடுத்த வினாடி ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் இந்த வாழ்க்கையில் ஏராளம் ஏராளம். அவரே சொல்லுகிறாரு, அதுல ஒரு ஆச்சரியம் தான் இது நண்பர்களே. ஆனா உலகநாயகன் அவர்கள் அப்படியே கொஞ்சம் திரை உலகத்திலிருந்து ரெஸ்ட் எடுத்த மாதிரி தெரியுது இல்ல? இந்த தேர்தலுக்கு அப்புறம் சுத்தமா அவருடைய ஸ்டார் வேல்யூவும் போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். வெறும் பிக் பாஸ் கட்டிட்டு அழ வேண்டியதுதான். ஆனா அந்த இடத்தை நிரப்புவதற்காக என் கண்ணுல ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் பட்டிருக்கின்றார். அவர் தான் அண்ணன் துரை வைகோ அவர்கள். என்னமா எமோஷன்ஸ் எல்லாம் வருது, எக்ஸ்பிரஷன் எல்லாம் என்ன சூப்பரா வருதுன்றீங்க. ஒரு பக்கம் சோகம், அப்படியே கண்ணீர் டகால்னு கொட்டுது. இன்னொரு பக்கம் வீரம், நான் சுயமரியாதை உள்ளவன் அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் கோபம், என்னை புண்படுத்தாதீர்கள் அப்படின்றாரு. அப்படியே நவரசங்களையும் காமிக்கிறாரு. உன்னை கேள்வி கேட்பாரு, நவரசம்னு சொல்லிட்டு 3 ரசம் தான் காமிச்சேன். நாங்க இது அரசியல் அப்படின்னாலே இந்த கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் அது போக மீதி தானே. சோ வந்த வரைக்கும் வச்சுக்கோங்க.
இது வந்து ரொம்ப நாளா திமுக கிட்ட கேட்டு வருகின்ற கேள்வி. மதுவிலக்குன்னு சொன்னீங்களே, ஏன் கொண்டு வரவில்லை அப்படின்னு. கவிதாயினி கனிமொழி அவர்கள் கிட்ட கூட அவங்க மைக்கை நீட்டி கேட்கிறாங்க. அவங்க கரெக்டா சொன்னாங்க. 2021 தேர்தல் அறிக்கையில மதுவிலக்குன்னு சொன்னோமா? அப்படி எதுவும் இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்க பதில் கொடுத்திருந்தாங்க. கரெக்ட். 2021 தேர்தல் அறிக்கையில அவங்க மதுவிலக்கு அப்படின்லாம் சொல்லல. இதை வந்து இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக்கிட்டாருங்க அண்ணன் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். சரியா கேட்டுக்கிறார் இந்த செய்தியை பாருங்களேன். 2016 மதுவிலக்கு அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தோம். நீங்க எல்லாம் என்ன கலைஞருக்கா ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்டாரு. கரெக்ட் தான். 2016 தேர்தல் தோல்வியிலிருந்து திமுக ஒரு நல்ல பாடம் கத்துக்கினாங்கன்னு நினைக்கிறேன் 2021. நான் கூட அடிக்கடி நினைக்கிறோம் வந்து ஏதாவது ஒரு கட்சி வந்து நாங்கள் பூரண மது விலக்கை கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னா டெபாசிட்டே கிடையாதுன்னு நினைக்கிறேன். நல்ல காலம் அண்ணாமலை அவர்கள் கூட என்ன சொல்லுகிறாரு, இந்த மதுவிலக்கு கொண்டு வருவோம் சொல்லிட்டு கூடவே கள்ளுக்கடைகளை திறப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதனால குடிமகன்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். குறைந்த விலையில் நல்ல தரமான சரக்கு கிடைக்கணும். நாங்க இந்த டாஸ்மாகோட நோக்கமே அதுதான் அப்படின்னு அன்னைக்கு சொல்லலையா? லாபம்ன்றது கிடையாதுங்க. மக்களுக்கு நல்ல சேவை புரிய வேண்டும். அதுக்காகத்தான் டாஸ்மாக் அப்படின்னு தானே சொன்னாங்க. சோ அதனால குடிமகன்கள் ரொம்ப சந்தோஷமா நம்பிக்கையோட இருக்காங்க. பார்க்கலாம். இந்த ஏழைகள் நிறைய வாங்கினால் விலை குறையும் அப்படின்னு ஒரு பொருளாதார தத்துவத்தை சொல்லியிருக்காருன்னு இல்லையா? அது வேற யாரும் இல்லைங்க. வேலூர் தொகுதி எம்பியும் அண்ணன் துரைமுருகன் அவர்களது மகனுமான கதிர் ஆனந்த் அவர்கள். அவர் வந்து ஒரு கூட்டத்துல பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு, பாருங்க நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே இந்த பெட்ரோல், டீசல் இந்த விலையெல்லாம் கிட்டத்தட்ட பாதியா குறைச்சிருவோம். அப்ப என்ன ஆகும்? பருப்பு விலை, காய்கறி விலை எல்லாம் குறையும். அப்படி குறைஞ்சதுன்னா என்ன ஆகும்? உங்க கையில காசு நிற்கும். அப்ப அந்த காசை வச்சு என்ன பண்ணலாம்? தங்கம் வாங்கலாம், வைரம் வாங்கலாம், வெள்ளி வாங்கலாம். என்னங்க இது? ஏழை எளிய நடுத்தர மக்கள்லாம் வெள்ளி வாங்குறதுக்கே முழிப்புதுங்குது. இதுல இந்த பருப்பு விலை குறையுமா, அரிசி விலை குறையுமா, அந்த காசை மிச்சம் புடிச்சு தங்கம் வாங்கலாமா, வைரம் வாங்கலாமா? ஏழைகளை பார்த்து எள்ளி நகையாடுவது அப்படின்றது சாதாரணமா போயிடுச்சு போல இருக்குது. திமுக தலைவர்களுக்கு இருக்கட்டும். ஆனா இப்படி ஏழைகள் அதிகமா அந்த மாதிரி தங்கம் இதெல்லாம் வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா தங்கத்தின் விலை குறையும் அப்படின்னு ஒரு அரிய தத்துவத்தை உதிர்த்திருக்கின்றார் கதிர் ஆனந்த் அவர்கள். அநேகமா பீட்டர் ட்ரக்கர் கூட இது தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன். புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா பாருங்க இந்த ஏழை எளிய நடுத்தர மக்கள் தான் நிறைய வாங்குறாங்க டாஸ்மாக்ல சரக்கு. விலை குறைஞ்சுதா? ஏறிந்தானே போது கோட்டருக்கு இவ்வளவு ஏறிச்சுன்னு சொன்னாங்கல்ல. அப்போ ஏழைகள் நிறைய வாங்கினால் ஃபார் தட் மேட்டர் பொதுமக்கள் நிறைய வாங்கினால் விலை குறையும் அப்படின்றது வந்து உண்மை இல்லை. சோ அதற்கு மாறான கருத்தை தான் கதிரானந்த் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார் அப்படின்றத நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம் இல்லையா? அதனாலதான் சொன்னேன் அண்ணாமலை அவர்கள் சரக்கு கடையை மூடிட்டு கள்ளுக்கடையை திறக்கிறோம் அப்படின்னு சொன்னாதான் அதனுடைய விலை குறையும். ஆட்டோமேட்டிக்கா சரக்குக்கு செலவு பண்ற காசு நம்ம கல்லு வாங்கும் போது குறையுதுன்னும் போது வீட்டுல தங்கம் வாங்குறாங்களோ இல்லையோ பருப்பு அதிகமா வாங்கலாம், காய்கறி அதிகமா வாங்கலாம், அரிசி அதிகமா வாங்கலாம், நல்ல சோறு தூங்கலாம். இது கூட நல்ல ஐடியாவா இருக்குல்ல? திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த கச்சத்தீவு பிரச்சனை பெரிதாக வெடித்துள்ளது. காங்கிரஸ் கட்சி தான் வந்து இந்தியாவின் நலனை, தமிழகத்தின் நலனை கருத்தில் கொள்ளாமல் கச்சத்தீவை தாரை வார்த்து விட்டார்கள். அப்போ ஆட்சியில் இருந்த திமுகவும் இதற்கு துணை போனது அப்படின்னு. இதுக்கு திமுக தரப்புல இருந்து நம்ம ரெக்கார்டிங் போற வரைக்கும் எந்த விதமான ஒரு கவுண்டரும் வந்ததா தெரியல. ஆனா காங்கிரஸ் தரப்பில் இருந்து செல்வ பெருந்தகை அவர்கள் அவர் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. கச்சத்தீவை தாரை வார்த்து விட்டதா காங்கிரஸ்? இப்ப 10 வருஷமா ஆட்சியில் இருந்தீங்களே நீங்க ஏன் மீட்கல அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. கரெக்ட். ஆனா லைட்டர் நோட் எந்த ஒரு பொருளை மீட்கணும் அப்படின்னாலும் அடகு வச்ச ரசீது வேணும். அது இல்லாம ரொம்ப கஷ்டம். ஆனா காங்கிரஸ் வந்து இப்படித்தான் ரொம்ப காமெடியா பதில் சொல்லி நிற்கிறாங்க. நம்ம நாட்டோட பல பகுதிகளை பல நாடுகளுக்கு தாரை வார்த்தது இந்த காங்கிரஸ். ஏதாவது கேட்டா நீங்க மீட்க வேண்டியதானே அப்படின்வாங்க. இவங்க எல்லாத்தையும் தோத்துருவாங்க. இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு மோடி தான். சரி ரைட். நீங்க அத்தனை வருஷம் ஆட்சியில இருந்து ஒண்ணும் பண்ண முடியல. 10 வருஷம் தானே இருந்தாங்க. ரைட். இன்னும் ஒரு 50 வருஷம் மோடி அவர்கள் ஆட்சியில இருக்கட்டும். அட்லீஸ்ட் இந்த 5 வருடம் அவர் ஆட்சியில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்க இந்த கேள்வியை கேளுங்க. ஒருவேளை அதுக்காகத்தான் இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டுக்கிறாங்களோ? இந்த செய்தியை பாருங்க. ரவுடிகளின் புகலிடமாகி விட்டது தமிழக பாஜக. அதாவது தமிழகத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. அதை மீற முடியுமா? நீ பாட்டி நீ புதுசா வந்து ரவுடிகள் எல்லாம் உங்க பக்கம் எடுத்துன்னு போட்டீங்கன்னா என்ன பண்றது? பாருங்க நீங்க ஒரு நல்ல கட்சியாக இருக்க வேண்டும். அதனால தமிழக பாஜக என்ன பண்ணணும்னா கட்சியில யாராவது ஒருத்தங்க சேர வராங்கன்னா இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் அது வாங்கிட்டு வர சொல்லுங்க. கடைசி 3 வருடங்கள்
எந்த இடத்துல இருந்தாங்களோ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு சர்டிபிகேட் வாங்கி வந்தாதான் கட்சியில சேர்ப்பேன் அப்படின்ற ஒரு சட்டத்தை தமிழக பாஜக உடனடியாக அமல்படுத்த வேண்டும். என்ன சொல்யூஷன் நல்லா இருக்குதா? இன்றைக்கு டெல்லியில ராம்லீலா மைதானத்துல பாஜகவை எதிர்த்து இந்த புள்ளி கூட்டணி கட்சிகள்ல நிறைய பேர் இணைந்து ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம், இல்ல மாபெரும்னு அவங்களே சொல்லிக்கினாங்க. அதனால நானும் அதே வார்த்தையை உபயோகப்படுத்த வேண்டியதா போச்சு. ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இதே ராம்லீலா மைதான் இங்கதான் இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் அப்படின்னு ஒரு காமெடி ஷோ நடத்தினாரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். அதுல அந்த காலகட்டத்தில் குறிப்பாக அவர் எதிர்த்தது காங்கிரஸ் அண்ட் ஆர்ஜேடி இவர்களது ஊழலை. அதுக்கப்புறம் சோனியா காந்தி அவர்களை பற்றியும் அவர் என்னென்னலாம் பேசியிருக்காரு. என்னங்க சம்மன் குத்தா விசாரணைன்னா போக வேண்டியது தானே, வழக்கு வந்தா சந்திக்க வேண்டியது தானே, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணி நிக்கிறீங்க அப்படின்னு சோனியா காந்தி அம்மையார் அவர்களை பார்த்து எள்ளி நகையாடியவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். ஆனா இன்றைக்கு அவருக்கு ஆதரவாக சோனியா காந்தி அம்மையார் வருகின்றார். இதுல அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய மனைவி அவங்களும் இவங்களும் பக்கத்துல உட்காந்து ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி அங்கேருந்து வராரு, சோனியா காந்தி அவங்க அம்மா கிட்ட அவரு ஏதோ பேசிட்டு போறாரு. அப்புறம் ஆர்ஜேடியில இருந்து தேஜஸ்வி யாதவ் அவர் ஏதோ பெருசா வீர உரை எல்லாம் ஆற்றுகின்றார். அதாவது யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா அந்த மீட்டிங் பாருங்க, யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த கட்சிக்கு ஓட்டே போடக்கூடாது. அந்த கூட்டத்தை பாத்தீங்கன்னாலே தெரியும், கிட்டத்தட்ட அத்தனை பேர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு வழக்குகள் இருக்கின்றன. இதுல லல்லு பிரசாத் யாதவ் அவர் கன்விக்டே ஆனவர். அவங்களெல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னா அதுல இருந்தே தெரிஞ்சுக்க வேணாமா அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய லட்சணம் என்னன்னு? இதுக்கு மேல நான் ஏதாவது பெருசா சொல்லணுமா? கடைசியாக முதலும் நீயே முடிவும் நீயே அப்படின்ற மாதிரி உலக நாயகன்ல ஆரம்பிச்சு அவர்கிட்டயே முடிக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு பிரச்சார கூட்டத்தில் பரப்புரை கூட்டத்துல என்ன பேசுகிறார் அப்படின்னு சொன்னா, நாடு காக்க வந்துள்ளேன் என்று தொடக்கத்தில் சொன்ன போது நானே கூட நம்பி விட்டேன். நீங்க என்ன நம்பினீங்களோ எங்களுக்கு தெரியாதுங்க. ஆனா நீங்க கூட அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது ஐயோ இவர்தான் உலகமாக யோக்கியன் அப்படின்னு சில பேர் நம்பி உங்களுக்காக ஃபயர் விட்டாங்க. இன்னைக்கு அத்தனை பேரும் உங்களை கழுவி கழுவி ஊத்தி நிற்கிறாங்க. சுத்தி யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் உங்களுடைய பிரச்சார கூட்டத்துக்கு கூட காசு கொடுத்து கூட்டு வர வேண்டிய நிலைமை இருக்குது போல இருக்குது. எங்க ஆரம்பிச்சு நீங்க எங்க முடிச்சிருக்கீங்க பாத்தீங்களா கமல்ஹாசன் அவர்களே? இதான் நாட்டு நலன், மக்கள் நலன் இதெல்லாம் முக்கியம் இல்லை, என்னுடைய சுயநலன் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு ஒருத்தன் ஆரம்பிச்சான்னா அவனுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் இன்றைக்கு பிரச்சார கூட்டத்துல உங்களுடைய நிலைமை காண்பிக்கும். இப்ப உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்திருக்கும், என்ன டைட்டில் எதையோ ஒண்ணு போட்டான் கடைசி வரைக்கும் அதை பத்தி பேசவே இல்லையே அப்படின்னு. இப்ப சொல்றோம் அந்த பஞ்ச். அதன வா ஏ அணி அப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம். ஒரு கட்சியில இலக்கிய அணி, மகளிர் அணி, இளைஞர் அணி அப்படின்னு சொன்னா அந்த அணியில இருக்கிறவங்க எல்லாம் கட்சியுடைய உறுப்பினர்களாகத்தான் இருப்பாங்க. கரெக்டா? ஆனா அந்த தமிழக பாஜக இந்த வாயே அணியில இருக்கிற உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா உள்ள இருப்பாங்க, உள்ள இருப்பாங்க, உள்ளேந்து வெளில போனவங்களா இருப்பாங்க, வெளிலேந்து உள்ள வந்தவங்களா இருப்பாங்க, இல்ல வெளிலேந்து உள்ள வரணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவங்களா இருப்பாங்க. கொஞ்சம் பேர் தான் வச்சுக்கோங்களேன், நிறைய இதுல கிடையாது. ஆனாலும் ஏதோ தாங்கள் தான் ஒரு சக்தி மிகுந்த அணி அப்படின்ற மாதிரி ஒரு சீன் போட்டுக்கிறாங்க. ரொம்ப குழப்பமா இருக்கா? வேற ஒண்ணும் இல்லைங்க. வா ஏ அணி அப்படின்னா வைத்தெரிச்சல் அணி, வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம தான் எல்லாருக்கும் இந்த விலையில்லா ஆலோசனைகளை அள்ளி வழங்கி நிற்கிறோமே. சோ அந்த மாதிரி இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு விலையில்லா ஆலோசனை கொடுக்கலாம் அப்படின்னு. இந்த பாருங்க, என்னதான் நீங்க தலைகிழ நின்றாலும் குட்டி கரணமே அடிச்சாலும் குறைந்தபட்சம் அடுத்த 5 வருடங்களுக்கு அண்ணாமலை அவர்களை தமிழக பாஜக தலைமை பதவியிலிருந்து உங்களால நீக்க முடியாது. சோ இதுக்கு மேலையும் வயிறு எரிஞ்சுக்கினே இருந்தா அல்சர் தான் ஃபார்ம் ஆகும். அதனால உண்மை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு மக்களின் கருத்தோடு ஒத்து போக போகின்றீர்களா, இல்லங்க நாங்க கடைசி வரைக்கும் வயிறு எரிஞ்சுக்கினே அல்சர்ல சஃபர் பண்றோம் அப்படின்னு முடிவெடுக்க போறீங்களா? அது உங்க கையில தான் இருக்குது. மீண்டும் அடுத்த பகுதி சந்திப்போம். வணக்கம்.